எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற காரியம் சங்கீதம் 16:11 வாசிக்க போகிறோம். அது சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறதா? பரிபூரண ஆனந்தம். ஆனந்தம் சொல்லலை, பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. பாருங்க, அவருடைய வலது பார்சத்தில் எப்போதும் உட்கார்ந்துருக்க ஸ்லாக்கியம் பாக்கியம் உங்களுக்கு உண்டு. தெரியுமா? அது நம்ம போகிறதில்ல, தேடுறதில்லை. அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் துன்பம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா! தேடி பாருங்க, அவருடைய சமூகத்தை நாடி பாருங்க. தேடாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியல, அருமை தெரியல. இன்னும் பாருங்கள், யாத்திராகமம் 33:14 என்ன வாசிக்கிறோம்? அவன் மோசே திகைத்து தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோட சொல்கிறாரு, மகனே, என் சமூகம் உனக்கு முன்னால் போகும்பா, நீ ஏன் கவலைப்படுற? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஏன் செய்ய போகிற? நான் தான் உன்னை நடத்த போகிறேன். என் சமூகம், மை ப்ரெசன்ஸ் உனக்கு முன்னால் செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியம் எப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி ஆக போகுது, வேலை இல்லையே, அடுத்தாப்புல நான் வேலைக்கு எங்கே போகிறேன், ஆஸ்பத்திரியில் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் சொல்கிற, என் சமூகம் உனக்கு முன்னால் சரி, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? என்னவா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களுடைய சமாதான சந்தோஷத்தில் நிரப்புவார் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 16:11 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள்? உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. உங்களுடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். அனுபவிக்கிறீங்களா? இல்லை அழுது கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையாக எவ்வளோ சாட்சிகள். அற்புதமாக கர்த்தர் மாற்றுகிற உங்களையும் மாற்றுவார். இன்றைக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கண்ணீரை துடைத்து கொள்ள வேண்டாம், அழ வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு? பரிபூர்ண ஆனந்தம். ஆனந்தம் இல்லை, பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம், என்றைக்கும் சந்தோஷம். பாருங்கள், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகளை இழந்த பொழுது 17 வயசு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சாப்பிட இஷ்டம் இல்லை, ஒன்றுமே இஷ்டம் இல்லை. அந்த நிலைமையில் ஒரு நாள் குடும்ப ஜெபம் மட்டும் நாங்கள் விடவே மாட்டோம். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட தேடாமல் இருக்காதீங்க. நாங்கள் குடும்பமாக 6 மணிக்கு வழக்கமாக ஜெபிப்போம். அப்படி முழங்கால் படியிட்ட பொழுது எங்களை ஆண்டவர் ஒரு ஆனந்தத்தினால் நிரப்பினார். சிரிக்கிறோம் சிரிக்கிறோம், ஆவிக்குள்ளாக, ஆவியில் அனல் உள்ளவர் நாங்கள் சிரிக்கிறோம். எல்லாரும் 4 பேரும் சிரிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவர்களோடு பேசினார். உங்கள் மகளை குறித்து கவலையாக இருக்கிறீங்களா பிள்ளைகளே? எனக்கு தெரியும் உங்கள் துக்கம். ஆனால் நானும் பரலோகத்தில் சாட்சி சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை இந்த நிமிஷத்திலும் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் என்னை கைவிட மாட்டாங்க என்று சொல்லி நான் எல்லா இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறேன். என்னை கைவிடுவீங்களா என்று கேட்டேன். அப்போ நாங்கள் சொன்னோம், உண்மை விட்டாவே நாங்கள் எங்கே போவோம்? வேறு யார் இடத்துல போ? நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் சொன்ன பொழுது ஆண்டவர் எங்களுடைய கவலையை பாரத்தை அற்புதமாக மாற்றி திரும்பவும் ஊழியம் செய்ய பலன் கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே கொடுப்பார். நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறீங்களா? நொறுங்குண்டு போய் உட்காந்துருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் அபிஷேகத்தால் நிரம்புங்க. அபிஷேகம் உங்களை தைரியப்படுத்தும், ஆனந்தத்தால் நிரம்பும், வாழ்க்கையே மாறிப்போகும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தெல்லாம் அறிந்திருக்கிறது தகப்பன். யாரெல்லாம் கண்ணீரில் இருக்கிறாங்களோ, வேதனையில் இருக்கிறாங்களோ, துன்பத்தில் இருக்கிறாங்களோ, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி என்ன இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் உங்களுடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்பும், சொல்லி முடியாத மகிழ்ச்சியால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும். எவ்ரி ஒன் ஒருவராவது துக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒவ்வொருவரையும் மாற்றும். அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி பரிபூர்ண ஆனந்தத்தால் நிரப்பி அவருடைய வாழ்க்கையை செழிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.